இப்போ இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆஃபீஸ்லேருந்து கம்பெனிலேருந்து இவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு ஒரு ஊருக்கு அனுப்புனா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ இடம் மாறணுன்றதுக்காக இவங்களே வந்து வேலையை விட்டுட்டு நான் வேறு ஒரு ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் அதையும் சனின்னு சொல்லக்கூடியவர் வந்து 12ஆம் இடத்திற்கு வர்றதுனால இப்போ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதை அப்படியே உல்ட்டா பண்ணி கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா 12ஆம் இடம்னா முதல்ல இருக்கிறது அதில் விரயஸ்தானம் தான். ஒரு கல்யாணம்னு சொன்னால் தான் 11ல் சனி இருந்தார்னு சொன்னால் அப்படி பார்க்கும்போதே புரிஞ்சிடும். ஆசிரியர் வந்து சொல்லும்போதே அது மனசில் வந்துடும். ஆனால் 12ல் இருக்கும்போது வராது. எதனாலனா சனியை வந்து நம்ம ஒரு இருள்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த இருள் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு. பிரகாசம்னு சொல்லக்கூடிய ஒளி வந்து குறைஞ்சிடுச்சு. அப்போ இவங்க வந்து நல்ல பிரைட் லைட்டில் படிக்கும்போது எப்படி இருக்கும்? இந்த சனிப்பெயர்ச்சியில் பெண்களுக்கு வந்து அவங்களுடைய எதிர்காலம் பற்றிய கவலை குறையும். என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் எல்லாருமே வந்து இப்போ ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணுவாங்க. பொதுவாகவே பெண்கள்னு சொன்னாலே கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் இருப்பாங்க. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை நமக்காக கணித்து சொல்வதற்காக உதாரண ஜோதிடர் பீமராஜா ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? சௌக்கியமாக இருக்கம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்க போகுது? மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்திற்கு சனி வரார். 12 அப்படின்னு சொல்லக்கூடியதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. நன்மை அப்படின்னு பார்க்கும்போது அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அயன சயனம்னா தூக்கம். ஒருத்தர் கிடைக்கக்கூடிய நிம்மதியான உறக்கமும், கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய தாம்பத்தியம், நல்ல வசதிகளை அனுபவிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சுகவாசியாக இருக்கார், நல்ல போகியாக இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் 12ஆம் இடம் கொடுக்கும். ஒருத்தர் வந்து தான் பிறந்த இடத்த விட்டு தன்னுடைய ஊர், மக்கள், வீடு இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போய் மறைந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதையும் 12ஆம் இடம் தான் குறிக்கும். எவ்வளவுதான் வந்தாலும் கையில் நிற்கல, செலவாயிட்டே இருக்குது. வரத்துக்கு முன்னாடியே செலவு ரெடியாக இருக்குது, பண வரவு சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் இது 12ஆம் இடம் தான். மேலும் இந்த 12ஆம் இடத்துல வந்து விரக்தி, வெறுப்பு, துன்பம், இந்த வாழ்க்கை வேணாம், என்ன இருக்குது இதில், நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் 12ல் இருக்குது. இப்போ இதை சரியாக புரிஞ்சுட்டு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சனியினுடைய துன்பத்திற்கு ஆட்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது இப்போ சொன்ன விஷயங்கள் தான் அயன சயன போகம்னு சொன்னோம். அதை குறைத்து கொண்டால் அந்த விரக்தி, வெறுப்புன்ற அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால் இந்த சனி வந்து 12ஆம் இடத்திற்கு வர்றதில் இருந்தே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்துட்டு இவங்களுடைய சுகங்களை, ஓய்வு எடுக்கிறது, உல்லாசமாக இருக்கிறது, ஆடம்பரமான விஷயங்கள் இதையெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி சொல்ல முடியாது, என்னாலேயே முடியாது, நான் மற்றவங்களை எப்படி சொல்ல முடியும்? அப்போ என்ன பண்ணலான்னா அதை குறைத்து கொள்ளணும். 2வது அப்படி குறைச்சி என்ன பண்ணணும்னா அதை வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க வந்து ஒரு மாதத்துக்கு தனிப்பட்ட முறையில் குடும்ப செலவு இல்லாமல் தனக்குன்னு ஒரு 15,000 20,000 செலவுக்கு ஒருத்தர் வச்சுருப்பார். ஒருத்தர் வந்து 1,00,000 1,50,000 செலவுக்கு வச்சுருப்பார் இல்லையா? அதை வந்து ஒரு 50% கம்மி பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு டொனேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா இந்த சனிப்பெயர்ச்சியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே. ஸோ இந்த பெயர்ச்சி காலத்துல அவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன இருக்கு சார்? கவனமாக இருக்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட். எதில் வந்து இவங்களுடைய பொருளை, இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளை வந்து எதில் போட போகிறாங்கன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்தை வந்து நம்ம என்ன சொன்னோம்னா எங்கேயோ போய் மறைந்து வாழக்கூடிய இடம்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்ணை மறைச்சிடும். அப்போ வந்து நான் இந்த பாயிண்ட்டை விட்டுட்டேன், இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், யோசிக்காமல் போயிட்டேன், அதனால லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னால் இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நேரடியாக பொருந்தும். பிஸ்னஸ் இல்லை, நான் வேலை பார்க்குறேன், எனக்கு வர்ற பொருளை வந்து நான் எதிர்காலத்துக்காக எப்படி சேமிக்க போகிறேன், எதில் நான் அதை போட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதில் கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த முதலீடுன்னு சொல்லக்கூடியதை சுயமாக முடிவெடுத்து செய்தால் பிரச்சனை குறைவு அல்லது தவிர்க்கலாம்.
மத்தவங்க சொல்றாங்களேன்னு கேட்டு அவங்கள மட்டுமே நம்பி ஒன்றுல முதலீடு செய்தா அது வந்து நஷ்டமா போகும். ஓகே. இப்போ இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது நெறைய பேருக்கு நெறைய விதமான பலன்கள் குடுத்தாலும், குறிப்பிட்டு வந்து ஒரு சில முடிவுகள் வந்து இந்த பெயர்ச்சியின் போதோ, இல்ல இந்த பெயர்ச்சிக்கு அப்புறமோ எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, அந்த மாரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார்? அதாவது ஒருத்தர் வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இடம் மாத்துறாருன்னு சொன்னா, அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பெரும்பாலும் நாங்க என்ன சொல்லுவோம்னா, 12ல சனி வந்துருச்சு. அப்போ சொந்த இடத்துல இருக்க விடாது. உன்னை இடம் மாற்றம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வரக்கூடிய இடம் மாற்றம் வந்து லீகலா இருக்கணும், ஜென்யூனா இருக்கணும். அதுல எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம பார்த்துக்கணும். இப்போ இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆஃபீஸ்ல இருந்து, கம்பெனில இருந்து இவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒரு ஊருக்கு அனுப்புனா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்ப இடம் மாறணுன்றதுக்காக இவங்களே வந்து வேலைய விட்டுட்டு, நான் வேற ஒரு ஊருக்கு போறேன்னு சொன்னா, அதையும் கரெக்ட்டா பண்ணணும். எனக்கு அங்க போனா இந்த வேலை கிடைக்கும். நான் இங்க தங்க போறேன். எல்லாத்துக்குமே பர்மிஷன் இருக்கு. லீகலா தான் எனக்கு விசாலாம் வந்து வேலைக்கான விசாவே இருக்கு. அப்படின்னு சொன்னா போலாம். இல்ல ஒரு கான்ட்ராக்டர் மூலமா வேற ஏதாவது பணம் குடுத்து நான் போறேன்னு சொன்னா மாட்டிப்பாங்க. மாட்டிப்பாங்க மீன்ஸ் என்ன பண்ணணும்னா, அப்படி போற இடத்துல போயிட்டு சட்ட சிக்கல அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வரும். ஓகே. இந்த பெயர்ச்சி காலத்துல திருமணம் சார்ந்த முடிவுகள எடுக்கலாமா? அது அவங்களுக்கு சாதகமா அமையுமா? இந்த விஷயம் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ஏழரை சனி காலம்னு சொன்னாலே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே பிளைண்டா அப்படி நெனச்சுக்கிறாங்க. அது தவறு. ஏழரை சனியில கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த கல்யாண விஷயங்கள் எதுவுமே பண்ணா சரியா வராது அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. கல்யாணத்திற்கும் ஏழரை சனிக்கும், இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய சனிக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. திருமணம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து 7ஆம் இடம்னு சொல்றது முக்கியம். கலத்திர காரகன்னு சொல்லுவோம். கலத்திர ஸ்தான அதிபதின்னு சொல்லுவோம். சுக்கிரன் இவங்கள்லாம் இருக்காங்க அதுல. அப்ப இந்த சனின்னு சொல்லக்கூடியவர் வந்து 12ஆம் இடத்திற்கு வர்றதுனால, இப்ப கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றத அப்படியே உல்டா பண்ணி கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா 12ஆம் இடம்னா முதல்ல இருக்கிறது அதில விரயஸ்தானம் தான். ஒரு கல்யாணம்னு சொன்னா தான் நம்மளுடைய சராசரியான மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்நாள்லயே மிக அதிகமான பொருள் செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயம்ன்றது கல்யாணம் தான். வீடு கூட என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, "எனக்கு முடிஞ்சா நான் வீடு கட்டிக்கிறேன், இல்ல வாடகை வீட்ல இருந்துர்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கல்யாணம் வந்து பண்ணி தான் ஆகணும். ஒரு பொண்ண பெத்துட்டோம், இல்ல பையனா இருந்தாருன்னு சொன்னா கூட கல்யாண வயசு வந்தா பண்ணி தான் ஆகணும். அப்ப வீடு வந்து ஒருத்தருக்கு லோன் கிடைச்சா, கடன் இருந்ததுன்னா, நகைலாம் இருந்தா வித்துட்டு அப்படின்னு யோசிக்கலாம். கல்யாணம் வந்து பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். மிகப்பெரிய பொருள் செலவுன்றதுனால கல்யாணம் பண்ணலாம். 2வது 12ல சனி இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னா, நம்ம முதல்ல சொன்ன விஷயம், அந்த கணவன், மனைவி, தாம்பத்தியம், அயன சயன போகஸ்தானம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க போது. அப்போ அது கிடைக்கிறது வந்து லீகலா கிடைக்குது. பர்மிட்டோட கிடைக்குது. எல்லாரும் சேர்ந்தே வந்து திருமணம்னு சொன்னா, திருமண நாள்லயே சாந்தி முகூர்த்தம்னு சொல்லி பூஜைலாம் பண்ணி அவங்கள வந்து நம்ம கொண்டு போய் விடுவோம். அப்ப எல்லாமே லீகல். அப்ப அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. அப்ப கல்யாண வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு 12ல சனி, இல்ல 7 சனி, கல்யாணம் பண்ணாதன்னு சொன்னா, இதே போல உணர்வுகள் அவங்களுக்கு வரும். அப்போ அதனால கூட பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. குறிப்பா மேஷ ராசி மாணவர்களுக்கு இந்த பெயர்ச்சியின் போது ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல படிப்பு சார்ந்த ஏதாவது முடிவுகள் இந்த டைம்ல எடுக்கலாமா? மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமா வந்து கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியா இருக்காது. ஏன்னா 12ல சனி வந்துட்டார் அப்படின்னு சொன்னால என்ன ஆகும்னா, டைம் வேஸ்ட் ஆகும். பெரியவங்கள பொறுத்தவரைக்கும் விரயம்ன்றது பொருளா இருக்கும். படிக்கிறவங்க வந்து இதுக்கப்புறம் தான் சம்பாதிக்க போறாங்க. அப்போ அவங்களால பொருள வந்து விரயம் பண்ண முடியாது. அதிகபட்சம் அவங்களுக்கு குடுக்குற பாக்கெட் மணியே விரயம் பண்ணலாம். இல்ல என்ன டூருக்கு அனுப்பு, ட்ரிப்புக்கு அனுப்பு, ஏதாவது பொருள் வாங்கி குடு. அவ்வளோதான் கேட்க முடியும். நேரடியாக பணத்த அதிகம் விரயம் பண்ண முடியாது. அப்ப இவங்களுக்கு என்னன்னா நேரம் வந்து விரயமாகும். திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். 11ல சனி இருந்தாருன்னு சொன்னா, அப்படி பார்க்கும்போதே புரிஞ்சிரும். ஆசிரியர் வந்து சொல்லும்போதே அது மனசுல வந்துரும். ஆனா 12ல இருக்கும்போது வராது. எதனாலன்னா, சனிய வந்து நம்ம ஒரு இருள்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த இருள் வந்து ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. பிரகாசம்னு சொல்லக்கூடிய ஒளி வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ இவங்க வந்து நல்ல பிரைட் லைட்ல படிக்கும்போது எப்படி இருக்கும்? நைட்ல படிக்கும்போது விளக்கு வச்சுட்டு படிப்பாங்கல்ல, முன்னெல்லாம் கரண்ட் இல்லாட்ட. எப்படி கஷ்டப்பட்டு அந்த மாதிரி டைமா இது இருக்கும். அதனால அவங்க நெறைய எஃபோர்ட் போட்டா தான் ஓரளவுக்கு மதிப்பெண்ணாவது எடுக்க முடியும். ஓகே. மேஷ ராசி பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன மாரியான பலன்கள குடுக்க போகுது சார்? ஆண், பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகுபாடு வந்து கிரகங்கள்லயே இருக்கு. ராசிகள்லயே இருக்கு. ஆண் ராசி, பெண் ராசின்னு இருக்கு. கிரகங்கள்ல ஆண் கிரகம், பெண் கிரகம்னு இருக்கு. இப்ப இந்த சனி வரார் இல்லையா? 12ன்னு சொல்லக்கூடிய மீன ராசி. இது வந்து பெண் ராசி. பெண் ராசிக்கு தான் சனி வராரு. அப்படி சனி வரக்கூடிய அந்த இடம் வந்து சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடமாக இருக்கும். ஏன்னா, இப்போ பெண் ராசிக்கு வராருன்னா, இதுக்கு முன்னாடி ஆண் ராசியில இருந்திருப்பார். அதுக்கு முன்னாடி பெண் ராசியில இருந்திருப்பார். மாறி மாறி வரும் இல்லையா? அப்படி வந்தாலும் அந்த இடம் வந்து எவ்வளோ பலமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும்.
அப்ப பெண் ராசிக்கு வராரு. அந்த இடத்துல சுக்கிரன்னு சொல்லக்கூடிய ஒரு உச்சமடையக்கூடிய ராசியா அது இருக்கு. அதனால இந்த சனி பெயர்ச்சியில பெண்களுக்கு வந்து அவங்களுடைய எதிர்காலம் பற்றிய கவலை குறையும். என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் எல்லாருமே வந்து இப்போ ஃப்யூச்சர பத்தி பிளான் பண்ணுவாங்க. பொதுவாவே பெண்கள்னு சொன்னாலே கொஞ்சம் கால்குலேட்டிவா தான் இருப்பாங்க. இந்த 12ல சனி அப்படின்னு சொன்னாலே வந்து, திருமணம்னு சொன்னா திருமணத்திற்கு பிறகு நான் வேலைக்கு போ வேண்டியதுல உறுதியா இருப்பாங்க. படிப்பு வந்து கெட்றக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருப்பாங்க. யாராவது கேட்குறாங்கன்னு சொல்லி எமோஷனலா வந்து நகையெல்லாம் கழட்டி குடுத்துறவே மாட்டாங்க. அப்போ இது கட்டாயம் இருக்கணும். எதிர்காலத்துக்கு பயன்படும் அப்படின்ற மாரி பெண்களுடைய பலம் அதிகமா இருக்கும். கை ஓங்கி இருக்கும். அவங்க வந்து எதிர்காலம் பற்றி நெறைய சிந்திக்கக்கூடியதாக இந்த சனி அவங்கள மாத்தும்.